ஐயா துணை. இன்றைய அகில வாசகம். குரோணி முதலாய் கூறுகிட்ட நீசன் வரை தரணியுகம் ஆறும் சாற்றியே சக்தியுடன் தர்ம புவி தோன்றுவதும் சாணாரை வைந்தர் வந்து நன்மையுடன் நாடுவதும் நாட்டினார். குரோணியோடு நீசன் கோள் பிறவியில் பிறந்து தரணியுகம் ஆரோடு தன்னால் ஒழிந்ததும் சொல்லி விரித்து சுத்தேபியகரும் நல்ல நாராயணரோடே நவில்வார் கொற்றவரும் ஆண்டு குறும்பூமிக பெருத்து உற்றேன சுராணி உடன் வந்து உடன் ஓடி மற்ற ஒரு 10 ஆண்டு வருவோம் வைகுண்டராஜர் உற்றொருவர் வந்து உலகை ஆள வேணும் என்றும் முன்னே பரம்தான் மொழிந்ததின்படி தர்ம புவியில் ஆளே சுவாமி நீராக என்றும் துரும கடன் கழித்தோர் சுகமாக வாழ்வார் என்றும் ஆகமத்தை பார்த்து ஆதிவியாகரும் நாகத்தனை கிடந்தோன் நாட்டம் அதாய் உரைத்தார். உரைத்திட வியாகர்தானும் உண்மையாய் மொழிந்ததெல்லாம் காரைத்திடா கைலை மீது கல்லிலே எழுதி வையும் நரைத்திடா முனிவன் சொல்லும் நாள் வழிதோறும் உச்சே உரைத்திட முனிக்கு மேலும் உதவிகள் செய்ய என்றார் என்று சொல்லி வேத வியாகர் இசைந்ததெல்லாம் அன்று கைலை எங்கிரியில் காரை கண்டர் நாட்டி வைத்தார். மாமுனியையும் அனுப்பி மாய திருமாலும் தாமுனிந்து ஈசுரரை தழுவியுறதான் அணைத்து கேதாரம் இட்டு கிரி கோயில் வந்திருந்து கோதாரே மாயன் கூறுவார் சங்கம் அதில் செந்தூர் கடலில் சென்று பள்ளி கொண்டிருந்து விந்து வாழி செய்து வித்தகனை ஈன்றெடுத்து தேசபர சோதனைக்கு தட்சணத்திலே அனுப்பி வாசம் உடன் இங்கே வருவோம் என உரைத்தார். அப்போது ஈசர் முதல் ஆன சங்கத்தோர்கள் எல்லாம் இப்போது நாங்கள் ஏகுவோம் உம்மோடே என்றுரைக்க சங்கம் எடுத்துரைப்பார் எம்பெருமாள்.
ஒன்றும் அறியாதே உற்ற உபதேசம் அதை. ஐயா